வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா டிரான்சிஸ்டரோட 3 ஆப்பரேட்டிங் ரீஜியன்ஸை பத்தி பார்க்க போறோம். முதல் ரீஜியன் என்னன்னா பிரேக் டவுன் ரீஜியன், செகண்ட் லீனியர் ரீஜியன், தேர்ட் ஒன் சேச்சுரேஷன் ரீஜியன். இந்த 3 ரீஜியனையும் நம்ம பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலா தனித்தனியா வீடியோ போடுவோம். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா 9 வோல்ட் சப்ளை கொடுத்துருக்கேன். இந்த வேணா மல்டிமீட்டர்ல காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க, கரெக்டா 9.11 வோல்ட் தந்திருக்கேன். இப்போ ஓகே பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேஸ்ல இன்புட் கொடுத்துருக்கேன், கலெக்டர்ல அவுட்புட் எடுத்திருக்கேன், எமீட்டர் கிரவுண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிரான்சிஸ்டரோட அந்த ஆப்ரேட்டிங் ரீஜியன்ஸ் எப்படி இருக்காதுன்னு பார்த்துருவோம். இப்போ முதல்ல ஏற்றுறாங்க பாருங்க, பிரேக் டவுன் ரீஜியன். பிரேக் டவுன் ரீஜியன் இவ்வளோதான் ஏற்றினாலும் எதுவுமே வராது. பிரேக் டவுன் ரீஜன் அப்படியே பிளாங்கா இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா லைட் வர ஆரம்பிக்கும். இது லீனியர் ரீஜியன். இப்போ அப்படியே ஏற்றிக்கிட்டே இருக்கும், அப்படியே ஏறிக்கிட்டே இருக்கும். இப்போ அது அதோட மேக்சிமம் லெவல் அப்படி தொட்டுருச்சுன்னா அதான் சேச்சுரேஷன் ரீஜியன். இப்போ மேக்சிமம் லெவல் தொட்டுருச்சு பாருங்க. இதுக்கு மேலே ஏற்றி காமிக்கிறேன், நூறு தெளிவாக தனியாக காமிக்கிறேன் பாருங்க. எவ்வளவுதான் ஏத்தினாலும் இதுக்கு மேல ஏறாது, ஏன்னா இதுதான் சேச்சுரேஷன் ரீஜியன். கத்துக்கிட்டீங்களா? சரி, அதோட காம்பனன்ட்ஸை காமிக்கிறேன் பாருங்க, பாத்துக்கோங்க. இது பிசி 547 டிரான்சிஸ்டர், இது பிசிபி, இது ரெட் எல்இடி 470 ஓம் ரெசிஸ்டர், இது 1 கிலோ ஓம் ரெசிஸ்டர், 47 கிலோ ஓம் பாட். இப்ப நீங்க காம்பனன்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ இவ்வளவுதான். இது சிம்பிளா கத்துக்கிட்டீங்களா? சரி, அடுத்த வீடியோல என்ன பிரேக் டவுன் ரீஜியன்னா என்ன, லீனியர் ரீஜியன்னா என்ன, சேச்சுரேஷன் ரீஜியன்னா என்னன்னு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். தேங்க்யூ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கான் அழுத்திட்டு போங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பவர் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ். மறக்காம லைக் பெல் ஐக்கான் அழுத்திட்டு போங்க, ஷேர் பண்ணுங்க.